குட் பேட் அக்லி படத்தோட கதை என்ன அப்படின்ற விஷயம் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த படத்த அஜித்குமார் அவர்களுடைய தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்றவர் தான் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர பார்க்கும்போது நமக்கு நெறைய அஜித் படங்கள திரும்ப பார்க்குற மாரி ஒரு ஃபீல் வந்து கிடைச்சாலும், இந்த படத்துல நெறைய புதுமையான விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெறும் ஆக்ஷன் படம் மட்டும் வந்து கிடையாது. ஒரு த்ரில்லரான மூவி. நெறைய த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து நெறைய எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த படத்துல அஜித் குமாருக்கு ஒரு பையனும் வந்து இருக்காரு. கார்த்திகேயா தேவ் அப்படின்றவர் தான் வந்து அஜித் குமார் அவர்களுக்கு இந்த படத்துல பையனா வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து சலார் படத்துல பிருத்திவிராஜுக்கு சின்ன வயசு கேரக்டர்ல வந்து நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிய நம்ம டீசர்லயே வந்து காட்டியிருப்பாங்க. நம்ம எவ்வளோதான் வந்து குட்டா இருந்தாலும் நம்மள வந்து நல்ல பிள்ளையா இருக்க விடமாட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட கதையா இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து இந்த லைஃப்ல வந்து நல்லவனுக்கு நல்லவனாவும், கெட்டவனுக்கு அவன விட ரொம்ப கொடூரமான, மோசமான, அக்லியான ஒரு கெட்டவனா வந்து இருக்கணும். அப்பதான் வந்து பொழைக்க முடியும். அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதையா வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல அஜித் அவர்கள் ஒரு ஃபேமிலி மேனா வந்து நடிச்சிருக்கிறதுனால வந்து பிரச்சனைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போற மாரியும், ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல ஒதுங்கி போனா வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிற மாரியும் ஒரு பயங்கரமான மாஸா வந்து இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. அதனால வந்து இது எல்லா ஆடியன்ஸுக்கும் புடிக்கிற மாரி ஒரு படமா வந்து நிச்சயமா வந்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து இந்த படத்த நான் எந்த லெவலுக்கு எடுக்கணும்னு நெனச்சேனோ, அத விட வந்து சூப்பராவே வந்து அஜித் அவர்கள் வந்து நடிச்சு குடுத்துருக்காங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நிச்சயமா வந்து இந்த வருஷத்துல குட் பேட் அக்லி படம் அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு.